ஹாய், திஸ் இஸ் மோனிகா. இது என்னோட யூடியூப் சேனல் மோனிகா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் நார்மலாக சிம்பிளாக பெண்ணாக தைக்க வச்சுருந்தேன். ஸோ அது கூட வந்து நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலான்றது அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு, ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து சிம்பிளாக நம்ம வீட்டிலே எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுறது, சிம்பிளாக எலிகண்ட்டான லுக்கில் எப்படி நம்ம எம்ப்ராய்டரி க்ரியேட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து பாட்டம் வந்து சாரீ பீஸும், அந்த டாப் வந்து பிரின்ஸ் கட்டில் நான் தைக்க வச்சுருக்கேன். அது வந்து ப்ளவுஸ் பீஸு. ஸோ இந்த ப்ளைனான அந்த ப்ளவுஸ் பீஸில் தான் நம்ம என்ன எம்ப்ராய்டரி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பிங்க் காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, என்னென்ன எம்ப்ராய்டரி திங்ஸு நான் வாங்கியிருக்கேன்னு கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ அதில் மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்துட்டு, இது வந்து ஸ்டோன் லேஸ் மாதிரி வரும். இது வந்து நீங்கள் ஒரு 3 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். ஸோ 3 மீட்டரில் இன்னொரு 1/2 மீட்டர் உங்களுக்கு மிச்சம் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து பால் கோல்டு பீடில் வந்து ரன்னிங் மெட்டீரியல். ஸோ அது கூட வந்து ஒரு பிங்க் த்ரெட்டும், அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ராய்டரி நீடில். இது வந்து எல்லாம் ஸ்டோன் இன்சர்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நீடல். அப்புறம் சுகர் பீட். இது வந்து நான் மெட்டலில் எடுத்துருக்கேன், பிளாஸ்டிக்கில் எடுக்காதீங்க. பிளாஸ்டிக்கில் கிடைக்கும், மெட்டலில் கிடைக்கும். 5 ரூபீஸாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ நான் வந்து மெட்டலில் எடுத்திருக்கேன். சுகர் பீட் அது பேர். அதுக்கப்புறமா ஒரு B700 கம்மும், அதுக்கப்புறமா ரெயின் ட்ராப் ஸ்டோன்ஸ் வரும். அதில் 2 கலர், பிங்க், டார்க் பிங்க், லைட் பிங்க். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு ஸ்டோனு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சீசர். இவ்வளோ மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு பேசிக்காக தேவைப்படும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன நெக் டிசைன் கொடுத்துருக்குறோமோ, என்ன அவுட் பேட்டர்ன் நம்ம கொடுத்துருக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த செயின் பீடு வந்து நம்ம வச்சுட்டு கம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த B700 கம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். பட் கிளாத்திங்களுக்கு இந்த கம் கொஞ்சம் நல்லா ஸ்டிக்காக நல்லா வக்காரும். ஸோ அதனால் நான் இந்த கம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு லேயருக்காக கம் போடாமல், இப்போ நம்ம 3 லேயர் போடுறோம். இந்த கோல்டு பீடும், அப்புறம் ஸ்டோன் பீடும், அதுக்கப்புறம் அகெயின் கோல்டு பீடும் போடுறதுனால அந்த 3 பீடுக்கும் எவ்வளோ கம் தேவைப்படுமோ, ஸோ அது அளவுக்கு நீங்கள் கம் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி நீங்கள் அந்த கம்மை வந்து இந்த பீட்ஸ் வந்து லேஸ் பீட்ஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸை வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் பக்கத்தில். ஸோ ஒரு கோல்டு லேஸு, அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸ், அகெயின் ஒரு கோல்டு லேஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக் பேட்டர்னுக்கு, இந்த ஆஃப் நெக் பேட்டர்னுக்கு எவ்வளோ வேணுமோ, ஸோ அதை வந்து நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய நெக் டிசைனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இருக்குதோ அதை மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா நம்ம ஸ்டிக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்டிக் பண்ணிட்டு கட் பண்ணும்போதும் கம் வந்து அப்படி இப்படி துணியில் பட்டுச்சுன்னா அது நல்லா தெரியாது, மெஸ்ஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு. பக்கத்தில் கொஞ்சம் கேப் விடாமல் க்ளீனாக பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இப்போ ஆஃப் நெக்குக்கு ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ சேம் நம்ம ஸ்டிக் பண்ண மாதிரியே அந்த 2 பிரின்ஸ் கட் அந்த டிசைன் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த பிரின்ஸ் கட் சைட்லேயும் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இதே நீங்கள் ப்ளைனாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஓன் தாட்டிங்கில் வந்து நம்ம கம் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து பிரின்ஸ் கட் இருக்கிற அந்த கட் நல்லா தெரியுது, நம்ம வந்து டிசைன் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ப்ளைனாக தைச்சிங்கன்னா, முன்னாடி ஒரு ப்ளைன் மெட்டீரியல் நீங்கள் தைச்சிங்கனாக்கா, ஸோ நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா, ஒரு ஃப்ளார் டிசைனோ இல்லை வந்து அந்த ஆலியா கட் நியூவாக வந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் ஏதாவது நீங்கள் பேட்டர்ன் கொடுத்து கூட நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அது கூட ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்டிச்சிங் வந்து தெரியக்கூடாது, ப்ளஸ் நம்ம பண்ணுற டிசைன் கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த பிரின்ஸ் கட்டோட அந்த கட் ஸ்டேஜ்லேயே வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த 2 சைடும் வந்து அந்த கர்வாக இருக்கிற அந்த 2 சைடுமே நான் இந்த மாதிரி 2 பக்கமும் செயினும், அகெயின் அந்த கோல்டு செயினும் நான் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் தான். அந்த இங்கே மட்டும் ஸ்டிச்சிங் உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கம் நிறைய தேவைப்படும். ப்ளைனாக இருந்துச்சுன்னா கம் அவ்வளோ தேவைப்படாது. அங்கே ஸ்டிச் உள்ளே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம் எக்ஸ்ட்ராவே போட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நாய்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும்.
ஸோ வீட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, அதனால கொஞ்சம் உங்களுக்கு நாய்ஸாக இருக்குது. கண்டிப்பாக நான் இந்த நாய்ஸை அவாய்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு க்ளீனாக வீடியோ போடுறதுக்கு நான் அப்கமிங் வீடியோஸை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ வீட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருந்தாலும் நாய்ஸ் கண்டிப்பாக வந்தே வருது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் வீடியோ அப்கமிங் வீடியோவில் போட நான் அதை க்ளீனாக நான் வந்து அந்த கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னென்ன டிப் வேணுமோ அதை நான் சரி பண்ணி நான் அதை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேம் நம்ம எப்படி நம்ம நெக்குக்கு போட்டோமோ ஸோ அதே மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். கேப் இல்லாமல் ஸ்டிக் பண்ணுங்கள், அப்போ தான் டிசைன் வந்து ஈவனாக பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். ஸோ நான் வந்து கேப் இல்லாமல் க்ளீனாக வந்து அது சேம் எப்படி நம்ம நெக்கில் ஸ்டிக் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி நான் ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சேம் வந்து அந்த சைடும் நான் உங்களுக்கு போட்டுட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இதுவும் நான் போட்டுட்டேன். ஸோ இதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிங்க் த்ரெட் எடுத்திருக்கேன், அது கூட எம்ப்ராய்டரி நீடில் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுமே எடுத்து நான் ஊசி நூல் கோத்து எடுத்துருக்கேன். ஒரே ஒரு சிங்கிள் லேயர் ஊசி நூல் கோத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிற ஸ்டோனை வந்து ஒரு 6 to 7 பீடை விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்கேஸ் வந்து சில ஒரு வாட்டி வந்து ஏதாவது தண்ணி பட்டுச்சுன்னா கூட அது வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பேக் சைடில் வந்து நம்ம லாக் பண்ணுறதுனால நம்மளோட டிசைன் இன்னும் லாங் லாஸ்டிங்காக நல்லா இருக்கும். நம்ம கொடுத்துருக்குற என்ன மெட்டீரியல் இருந்தாலும் லாங் லாஸ்டிங்காக, ப்ளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே மெட்டல்ன்றதுனால ஸோ அது நல்ல வெயிட் இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறது பெட்டரு. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டுட்டு ஒரு 2 பீடுக்கு மட்டும் நாட் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ ஃபுல்லாக வந்து நான் தைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 6 or 5 பீடு விட்டு அந்த சென்டரில் இருக்கிற பீடை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சென்டரில் வந்து நான் அந்த ஸ்டோன் பீட் அட்டாச் பண்ணியிருக்க தெரியுமா, அந்த பீட்லேருந்து 6, 5 அந்த மாதிரி பீடை நான் கவுண்ட் பண்ணிவிட்டு அது அந்த பக்கம் அந்த லாஸ்ட் எட்ஜ்லேருந்து இந்த பக்கம் லேஸ்க்கு வந்து எண்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல் நெக்கும் அதுக்கப்புறமா நம்ம இங்கே கொடுத்துருக்க அந்த அந்த பிரின்ஸ் கட்டு கொடுத்துருக்குற அந்த ஸ்டிச்சஸை நான் க்ளீனாக போட்டுட்டு இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி கரெக்டாக பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம வந்து இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து கொஞ்சம் கம் போட்டு அதை லாக் பண்ணியிருக்கேன். ஸோ கம் போட்டால் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது முடிஞ்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு மேலே டிசைன் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது 2 கலர்ஸ் ஆஃப் ட்ராப் பீட் எடுத்திருக்கேன். ஸோ ட்ராப் பீட் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ ஒரு டார்க் ஒன் லைட், என்னோடய ஃபுல் ட்ரெஸ்ஸுமே ஷேட்ஸ் ஆஃப் பிங்க்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி டார்க் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி ட்ரீ பெட்டல்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் ஒரு டார்க் லைட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதே நம்ம கண்டினியூஸாக ஃபுல்லாக இந்த நெக் ஓவர் டிசைனுக்கு வரைக்கும் நம்ம வச்சுட்டு கம் பண்ணிக்கலாம். கம் பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஸ்மால் கோல்ட் பீட்ஸில் வந்துட்டு ஃபினிஷிங் கொடுக்கலாம். ஸோ அது கூடவே நான் கூட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா எனக்கு வந்து என்னோடய ஹாப்பினஸ் எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு பிடிச்ச இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்ட்ரி பண்ணுறதோ இல்லை குக்கிங் பண்ணுறதோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது வந்து வேஸ்ட் திங்ஸ் ஏதாவது நியூவாக ஏதாவது ஒரு க்ரியேட் பண்ணுறதோ அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணுவேன். ஸோ ஆஸ் அ விமனாக நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் விமன்ஸ் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு விமனாக எந்தெந்த விஷயம்லாம் செய்யும் போது ஹாப்பியாக இருப்பீங்கன்னு எனக்கு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம வேறு ஒர்க் பண்ணுறோம், பசங்களுக்காக, ஹஸ்பண்டுக்காக, ஃபேமிலிக்காக நம்ம ஒர்க் பண்ணும்போதும் நம்மளுக்காக நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஒர்க் செய்யும் போது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது உங்களுக்காக நீங்கள் டைம் செலவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போதோ கண்டிப்பாக வந்து உங்கள் மைண்ட் வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். வெறும் வேலைன்னு நம்ம இருக்காமல் வந்து இந்த மாதிரி நம்ம ஒர்க் செய்யும் போதோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நாள் எல்லாமே நம்ம வந்து வேலைக்காக வீட்டுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதோ நம்மளுக்கு வேலையாகவே லைஃப் முடிஞ்சிடுமோன்ற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ அந்த தாட்டை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் நான் இது ஒரு ஆப்ஷனாக நினைக்கிறேன். ஸோ நான் என்ன ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நான் செய்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய உங்கள் ரொட்டீனை நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயம் செய்வீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். அண்ட் கம் பேக் டு திஸ் டிசைன். சேம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ளக் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக ப்ளக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ ஒரு டார்க் லைட் நான் ஸ்டிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து வந்தாச்சு. இதோட இன்னொரு கண்டினியூ விட நான் பார்ட் 2ல் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது நெக்ஸ்ட்டு வந்து இது ஓவரில் சுகர் பீடில் வந்து ஃபுல்லாக இது கவர் பண்ணிவிட்டு இங்கேயும் ஹைலைட் பண்ணுறதுக்கு டிசைன்ஸ் கொஞ்சம் போடணும். ஸோ அதனால் ரொம்ப லாங் வீடியோ ஆகிடுமோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது நான் ஃபஸ்ட் ஆஃபில் நான் உங்களுக்கு இது ஷோ பண்ணியிருக்கேன். இன்னொரு மிச்ச வீடியோவை நான் உங்களுக்கு பார்ட் 2ல் ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.